ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன். அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை, சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம், நண்பராக அன்னிலிருந்து தொடர்ந்துட்டோம். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அவர் நடித்து வந்த நண்பர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சட்டக்கல்லூரியில் பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டார். இவ்வளோ நேரம் அவருக்கு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு. அது ஏன்னா இது அவருடைய மேடை, அதனால் அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளை, முதல் மாணவன், முதல் தவறு, முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம். காரணம் அவருடைய முதல் படம் இது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யாரு போட்ட கோடு ஆரம்பிச்சு அப்படி தெரியாது. ஆனால் பெரிய கோடு, நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷமாக இழுத்துட்டு வந்த கோடு இது இங்கே வந்து நிற்கிது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியலாயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே ஒரு 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசியிருக்கும்போது நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இல்லை நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் வெளியே காட்டக்கூடாது. அதை நான் சொன்னேன், அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன்கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டார். சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுல சொல்லியிருக்காரு.